ஆல் ஹெல்த்தியான கேழ்வரகு தோசை மொறுமொறுன்னு எப்படி குயிக்காக பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 கப்பு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இது கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். உங்கள்கிட்ட எது இருக்கோ அந்த வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து எதுன்னு 1 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேழ்வரகு 1½ கப் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் உள்ள குவான்டிட்டிக்கு ஏற்ப வந்துட்டு நீங்கள் வந்து கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு 12 தோசை மாதிரி வந்துச்சு, ஓகேங்களா? இதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் 1/2 கப்பு. உங்கள்கிட்ட வெள்ளை கொண்டக்கடலை இருந்தாலும் அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசையாக இருக்கும். எப்போதுமே வந்துட்டு அரிசி மாவு தோசை வந்து சலிச்சு போச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்துட்டு தோசை பேனில் ஒட்டவே ஒட்டாது. ஆயிலே போட தேவையில்லை. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1 கப் வந்துட்டு அரிசி எடுத்துக்கோங்க. நான் ரேஷன் அரிசி தான் 1 கப் வந்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் ஒன்றோட ஒன்று எல்லாம் கலந்து வரும். இல்லைனா அடியில் வந்து சின்ன சின்ன அந்த கேழ்வரகுலாம் போயிடுச்சுன்னா தண்ணினா வந்துட்டு உள்ளே வந்து அப்சர்வ் பண்ணிக்காது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு என்ன செய்யுங்க, ஒரு 5 டைம்ஸ் மாதிரி நல்லா கழுவிக்கோங்க. கழுவுனிங்கன்னா மேலே வந்துட்டு அதில் உள்ள உம்மிங்கெல்லாம் வந்துடும். இதை கழுவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் வந்து ஊற வச்சுருங்க. நான் வந்து 4 மணிக்கு இதை வந்து ஊற வச்சுட்டு 6 மணி போல் இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். இதை அரைக்கக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்பவே கொஞ்சம் பொறுமை தேவை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும். நிறையா போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சிரமமாக இருக்கும். நான் பெரிய மிக்ஸி ஜாரில் வந்துட்டு 2 டைம் வந்து போட்டு அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிறனால இதில் வாட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணி ஃபைனலாக வந்துட்டு தோசைக்கல்லை வந்து வச்சாச்சு. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா சூடு வந்ததுக்கப்புறம் இந்த தோசை மாவை எடுத்து அப்ளை பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான கேழ்வரகு அண்ட் வந்துட்டு கொண்டக்கடலை தோசை ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து ஆயிலே தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு இதோட ஷேப்பும் வந்துட்டு அழகாக வரும். இதோட டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்கும். எடுக்கக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வரும். எண்ணெயே அப்ளை பண்ண தேவையில்ல. அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு தோசை வந்து பேன்லேருந்து நமக்கு கிடைக்கும். பார்த்திங்கனாலே தெரியும் இதோட கலர் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கலரை பார்த்தாலே எப்படா இந்த தோசை ரெடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், நான் வந்துட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன் தோசையை. திருப்பி போடக்குள்ளேயும் அவ்வளோ ஈஸியாக வந்துச்சு நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு சைடிஷ்ஷு ஒரு கடாயில் எண்ணெயை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அடுப்பு காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு வெங்காயம், அது போக தேவையான அளவுக்கு தக்காளி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். இது எல்லாமே வந்துட்டு ஓரளவு நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா பாயில் ஆகணும். இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு 4 தக்காளி வந்து போட்டுக்கோங்க, பழுத்த தக்காளியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இதில் மல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி புதினா வந்துட்டு உங்களுக்கு நிறையாவே ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணல. இதை வந்து நல்லா இது போல் வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துகிட்டு ஃபேனில் ஆற விட்டுட்டு ஃபைனலாக இதை அரைச்சிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு தக்காளி சட்னி ஃபேவரட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து அப்படியே சர்வ் பண்ணாலும் ஓகே தான். தாளித்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணாலும் ஓகே தான். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கருவேப்பிலை, கடுகு எல்லாம் போட்டு இதை தாளித்து விட்ருங்க. தாளிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கம கம கமண்டு தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். இதை நீங்கள் என்ன செய்யலாம், அழகாக ப்ரிசர்வ் பண்ணிங்கனாக்கா சாப்பிட்றவங்களுக்கு டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இன்னும் வந்து அவங்க தோசை வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க.
அந்தளவு ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஃபுட்டை தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். வாங்க இதை சர்வ் பண்ணக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா தோசையை வந்துட்டு சர்வ் பண்ணியாவது தக்காளி சட்னியோடு வச்சு அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. ரொம்ப வந்துட்டு நீங்கள் கிரைண்டர்லாம் அரைக்கணும்னு தேவையில்லை, மிக்சியில் அரைச்சாலே நல்லா உங்களுக்கு வரும். யார் வேணாலும் இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், இதை பிச்சு இதில் அப்படியே டிப் பண்ணி நான் செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம ஆல்கிரீசியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்துட்டு நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.